கட்டண வழிகாட்டுதல்களை பின்பற்ற தவறும் விமான நிறுவனங்களின் சேவையை முழுமையாக முடக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பயண கட்டணத்தை தனியார் விமான நிறுவனங்கள் கட்டுப்பாடின்றி உயர்த்துவதை எதிர்த்து தொடரப்பட்ட பொதுநல வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரித்து வருகிறது. இவ்வழக்கு நீதிபதிகள் விக்ரம்நாத் மற்றும் சந்தீப் மேத்தா அடங்கிய அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்தியாவின் விமான போக்குவரத்து துறையை நவீனமயமாக்குவதை நோக்கமாக கொண்ட பாரதிய வாயுயான் அதிநியம் 2024 சட்டத்தின் கீழ் விதிகளை வகுக்கும் பணிகளை துரிதப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தது. மேலும் முத்திரையிடப்பட்ட உரையில் வரைவு விதிகளை சமர்ப்பித்த மத்திய அரசு இது தொடர்பான சில இறுதிக்கட்ட ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டது. இந்த விதிகள் அடுத்த 3 வாரங்களுக்குள் முழுமையாக இறுதி செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் அனில் கௌசிக் உறுதியளித்தார். இதையடுத்து விமான போக்குவரத்து விதிகள் வெளியிடப்பட்ட 7 நாட்களுக்குள் அவற்றை அமல்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்திய நீதிபதிகள் கட்டண வழிகாட்டுதல்களை பின்பற்ற தவறும் விமான நிறுவனங்களின் சேவையை முழுமையாக முடக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். இதையடுத்து வழக்கின் விசாரணையை செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.